விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் அங்கே வசிக்கிற மக்கள் சேர்ந்து வைத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை அதிகாலை 3 மணி அளவில் காவல்துறையினரால் அகற்றப்பட்டிருக்கிறது. இது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. நேற்று எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இங்கே வருகை தந்தார். அவரை இந்த சிலையை திறக்குமாறு இங்கே இருக்கிற மக்கள் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் காவல்துறையினரிடம் உரிய அனுமதி பெறுவதற்கு முன்பாக நான் வந்து திறப்பது சரியாக இருக்காது என்று அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு காவல்துறை அதிகாரிகளிடத்திலே உயர் அதிகாரிகளிடத்திலே எங்கள் தலைவர் தொலைபேசி மூலமாக பேசினார்கள். அப்படி பேசுகிற நேரத்தில் அந்த சிலைக்கு கூடிய விரைவிலே 1 மாதத்துக்குள் நாங்கள் அனுமதி தருகிறோம், அதற்கு பிறகு நீங்கள் திறக்கலாம், அதுவரை அந்த சிலையை மூடி வைக்க சொல்லுங்கள் என்று அதிகாரிகள் அவரிடத்தில் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் எங்கள் தலைவரும் இங்கே இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக இந்த சிலை வைப்பதில் முன்முயற்சி எடுத்த திரு சபரிநாதன் அவரிடத்திலும் எங்கள் தலைவர் சொன்னார்கள், அந்த சிலையை மூடி வையுங்கள் என்று எங்கள் மாவட்ட செயலாளர் பெரியார் அவரிடத்திலும் சொல்லி அதை மூடி வைக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த சிலை மூடி வைக்கப்பட்டது. எங்கள் தலைவர் நேற்று திறக்கவும் இல்லை, அதற்கு வந்து மாலை அணிவிக்கவும் இல்லை, மக்களிடத்திலே மட்டும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். அப்படி வாக்குறுதி அளித்தபடி அந்த சிலை மூடி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அதை விடிகாலையிலே வந்து யாருக்கும் தெரியாமல் காவல்துறையினர் அகற்றியிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இது தேவையில்லாமல் இந்த மக்களிடையே ஒரு பதற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வைப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் அனுமதி கேட்டால் உடனடியாக கொடுக்கிறார்கள். ஆங்காங்கே சிலைகள் திறக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆதிராவிட மக்கள் குடியிருக்கிற இடங்களில் அம்பேத்கர் சிலைகள் வைப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இப்படி ஒரு தடை இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்த கலவரங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நீதிபதி தலைமையிலான ஆணையம் அவர்கள் இந்த சிலைகளெல்லாம் வைக்க வேண்டாம் என்று பரிந்துரை அளித்ததன் அடிப்படையில் தென் மாவட்டங்களுக்கு சொல்லப்பட்ட பரிந்துரையை தமிழ்நாடு முழுவதற்கும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் சிலைக்கு இரும்பு கூண்டு அமைத்து விடுகிறார்கள். தேர்தல் காலத்தில் இந்த சிலைகளெல்லாம் மூடி வைக்கப்பட்டன. நான் தலைமை தேர்தல் ஆணையரிடத்தில் அவர் எங்களை அழைத்து பேசுகிற நேரத்தில் இப்படி அம்பேத்கர் சிலைகளை மூடி வைப்பது, காந்தி சிலைகளை திறந்து வைப்பது என்று இருவிதமான அணுகுமுறை கடைபிடிக்கப்படுகிறது. தவறு. காந்தி சிலைகள் திறந்திருக்கும் போது அம்பேத்கர் சிலைகளும் திறந்திருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். அதன் அடிப்படையிலே தான் இந்த முறை தேர்தல் நேரத்திலே அம்பேத்கர் சிலைகள் மூடப்படவில்லை. தமிழ்நாடு அரசு இதில் ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அறிவித்திருக்கிற நேரத்தில் அவருடைய ஆட்சியில் இந்த அவலம் தொடர்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஏற்கனவே இதற்கு அரசாணை போடப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்து தலைவர்கள், குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர்கள், அத்தகைய தலைவர்களுடைய சிலைகளை அமைப்பதற்கு இருக்கிற தடைகளை விலக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதை
நேரடியாகவும் எங்கள் தலைவர் முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த இருக்கின்றார்கள். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருந்ததா சார்? அம்பேத்கர் சிலை வைப்பதில் இந்த சிரமம் உங்களுக்கு இருந்ததா? திமுக ஆட்சி காலத்திலே இந்த தடைகள் இருந்தன. அதற்கு நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் காரணமாக சொன்னார்கள். நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலே காவல்துறையினர் பாகுபாடோடு நடந்து கொள்வார்கள். மற்ற தலைவர்களுடைய சிலைகளை வைப்பதிலே இந்த அளவுக்கு தடை விதிக்க மாட்டார்கள். அம்பேத்கர் சிலை என்றால் மட்டும் இப்படி தடை விதிப்பார்கள். இது போன ஆட்சியிலும் இருந்தது. அந்த துயரம் நாங்கள் பலமுறை கடந்த ஆட்சியின் போது மாண்பு முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனாலும் அது நீக்கப்படவில்லை. கூண்டுகள் அகற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கின்றார். அப்படியெல்லாம் வலியுறுத்தியும் கூட அதை கடந்த ஆட்சியிலே அவர்கள் செய்யவில்லை. இந்த ஆட்சியிலே அந்த நிலை நீடிக்கக்கூடாது, இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். காவல்துறையினர் இப்படியே ஆட்சியில் இருக்கிறவர்கள் கண்டு காணாமல் விட்டுவிட்டால் காவல்துறையினர் வழக்கம் போல தங்களுடைய பாகுபாடான அணுகுமுறையை தொடர்வார்கள். நேற்று கூட எங்கள் தலைவர் காவல்துறை உயர் அதிகாரியிடத்தில் பேசுகின்றார். இரவு 1 மணிக்கு பேசுகிறார். அப்படி பேசுகிற நேரத்திலே அவர்கள் நாங்கள் கூப்பிட்டு அதிகாரியிடத்தில் சொல்லிவிட்டோம், அவர்கள் சிலையை அகற்ற மாட்டார்கள், ஆனால் நீங்கள் சிலையை மூடி வைக்க வேண்டும், மூடி கட்டி வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் எங்கள் தலைவரும் இங்கே கூப்பிட்டு எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு அந்த தகவலை சொல்லி அந்த சிலை மூடி வைக்கப்பட்டது. அப்படி உயர் அதிகாரிகள் ஒரு வாக்குறுதி அளித்து அதற்கு பிறகு கீழே இருக்கிற அதிகாரிகள் அதற்கு மாறாக ஒரு நடைமுறையை செய்கிறார்கள் என்றால் காவல்துறையினிடத்திலே 2 விதமான அணுகுமுறை இருக்கிறதா என்ற கேள்விதான் எழுகிறது. இப்படியான அணுகுமுறை ஆட்சியாளர்களுக்கு அவப்பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். கடந்த ஆட்சியின் போதும் இப்படித்தான் ஆட்சியில் இருந்தவர்களுக்கு காவல்துறையினரினுடைய இந்த பாகுபாடான அணுகுமுறை அவப்பெயரை கொண்டு வந்து சேர்த்தது. அப்படி இந்த ஆட்சியிலும் அவப்பெயர் வரக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் இதை சொல்லுகிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தில் இது ஒரு சிறிய விஷயம் என்றாலும் இதில் தலையிட்டு உடனடியாக ஒரு கொள்கை முடிவெடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜிஆர்பி தெரு இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆதிதிராவிட மக்கள் வசிக்கிற ஒரு தெரு. அங்கே புரட்சி அம்பேத்கர் சிலையை ஒரு அரை அளவு சிலை அதை வைத்தால் அதை வேறு யாரும் வந்து இங்கே சேதப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. அந்த மக்கள் புரட்சி அம்பேத்கரை ஒரு தெய்வமாக கருதுகிறார்கள். அவர்கள் அந்த சிலையை இங்கே அமைப்பதில் இப்படி தடை விதிப்பது சரியானதல்ல. இது எந்த மாநிலத்திலும் இந்த நிலை இல்லை. இங்கே இருப்பது வேதனை அளிக்கிறது. அனுமதி பெற்று இதே இடத்துல எங்கள் தலைவர் அந்த சிலையை திறப்பார்கள். அண்ணாமலை அவர்கள் துவங்கி இருக்கிற இயக்கம் அது பாஜகவுடைய தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அனுமதியோடு துவக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஊடகங்களிலே தெரிவிக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர் போய் பாஜக தலைவரை சந்திக்கிறார், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுதான் இந்த இயக்கத்தை துவக்குகிறார். ஏற்கனவே பாஜக என்ற பெயரிலே இருந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்து பிரச்சாரம் செய்த ஒரு இடத்தில்தான் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. இப்பொழுது வேறு பெயரிலே ஒரு கட்சியை துவக்கி அதுக்கு பிராண்டை மாற்றி அண்ணாமலை அவர்களை இறக்கி விடுவதால் பாஜக அது விரும்புகிற ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை. இன்றைக்கு டெல்லியில் ஒரு பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் எழுந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற பெயரில் இன்றைக்கு கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புரட்சி என்றால் அண்ணாமலை அவர்கள் இங்கே முன்னெடுப்பது ஒரு எதிர்ப்புரட்சி
என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு 4 பேர் சேர்ந்திருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? இல்லை, அதிமுகவில் இருந்தவர்கள் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அதை நோக்கி பலர் போவார்கள். திமுகவிலும் அப்படி பல பேர் சேர்ந்திருக்கிறார்கள், சேர்ந்து முக்கியமான பதவிகளிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கி சொல்லப்போனால் திமுகவில் பாதிக்கு மேல் அதிமுகவினர் தான் இருக்கிறார்கள். அதுபோல் தாவேக்காவிலும் கொஞ்ச காலத்தில் அதிமுகவினரே அதிகம் இருக்கிற நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். தாவேக்கா என்பது அதிமுகவினுடைய இன்னொரு வடிவமாக ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு அதிகமான பேர் அதில் சேர்ந்தால் அந்த நிலை தான் ஏற்படும். அதை நிச்சயமாக தாவேக்கா தலைமை இதை கவனத்தில் கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நன்றி சார்.